வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். நான் உங்கள் கிரி. ஓகே காய்ஸ், நம்ம பசங்களோட எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இடத்த. இது எந்த மலை நீங்கள் கெஸ் பண்ணுங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. யார் யார் வந்திருக்கோம் காமிக்கிறேன் பாருங்க. நான், அப்புறம் கேமராமேன் அலெக்ஸு, மாறிட்டாங்க. அப்புறம் பிரேம்ஜி, அப்புறம் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், சாய் வந்திருக்கான், ஹரிஸ். இந்த பையனை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி போன வீடியோலேயே. சரி ரைட், வாங்க அப்படியே நம்ம பசங்க கூட போவோம், ஜம்மாய்ப்போம். எந்த மலை வந்திருக்கோம் அப்படின்னா தொப்பை சாமி மலைங்க. கரெக்டாக நாங்கள் ஜூலை மாதம் வந்திருக்கோங்க. சரிங்க, அப்படியே பசங்களோட காஸ்டியூமை மாற்றிட்டு நடக்க ஆரம்பிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் தொப்பசாமி மலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற அட்வென்ச்சர் வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தொப்பசாமி மலைக்கு போகணும்னா டேரெக்டாக கோவிலூர் பஸ் ஏறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து உங்களை ஒரு ½ அன் ஹவர்லேயே கோவிலூர் பஸ் ஸ்டாப்லேயே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா ஒரு 6 கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஆட்டோ நம்பரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போது ஒரு 200 rupees சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இது ஆட்டோவில் தாங்க வந்திருக்கோம். நேரம் தான் ஸ்நாக்ஸ் தான் வாங்கினா வாங்கிட்டு உங்களை டேரெக்டாக தொப்பசாமி மலைக்கு அடிவாரத்தில் இறக்கி விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அங்கேருந்து ஒரு 200 மீட்டர் ஜஸ்ட் வாக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நீங்கள் ரீச் ஆயிடுவீங்க. அங்கேருந்து உங்கள் பயணத்தை வேறு லெவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். பரவாயில்ல, அங்கே நம்மளை நாய்கள் வரவேற்குது கடிக்காமல். நிற்கிறாங்க பாருங்க, வாலாட்டிக்கிட்டு. சொல்ல முடியாது, கடிக்கிற நாய் குலைக்காது. ஒரு டவுட்டாக இருந்தால் நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க மட்டும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜேர்னியை வேறு லெவலாக கண்டினியூ பண்ணுங்கள். அதோட எங்கள் பயணத்தை எங்கள் பசங்களோட ஜாயின் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஏறி பாப்பா எப்படி இருக்குன்னு. காய்ஸ், ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்காண்டி இந்த அம்புக்குறியே போட்டு வச்சுருக்காங்க. இது அந்த போர்டு வச்சுருக்காங்க, வனத்துறையினர், தமிழ்நாடு வனத்துறையினர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு வச்சுருக்காங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா, தீ எரியிற பொருட்கள் எதையும் கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது சிம்பிளாக போட்டிருக்காங்க அந்த போர்டில். திண்டுக்கல் மாவட்டம் தான். சரிங்க, இதுலேருந்து தான் பயணம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. வேறு மாதிரி பயணமாக போகிறோம் நம்ம பசங்களோட. ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்குது. மொத்தம் 5 பேர் போகிறோங்க. அலெக்ஸு, நான், பிரேமு, அப்புறம் ஹரிஸு, சாய், 5 பேர் போகிறோம். அது தெரியுதா? இந்த வழியாக தான் போகணும். அந்த மார்க் ரொம்ப முக்கியங்க. 2-3 வழி பெரிகிற மாதிரிலாம் இருக்கும். மார்க்கை வச்சா நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. அதனால் அந்த பாதையை விட்டுறாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து பத்திரமா இருங்க. அட்வென்ச்சராக இருக்கும் இந்த மலை. முன்னாடி அன்பா வந்துட்டுருக்கான், மீதி எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் விளாக் எடுக்கிறனால அப்பப்போ கொஞ்சம் தள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எடுக்கவே விட மாட்டுறாங்க. சரி வாங்க அப்படியே போவோம். நம்ம மழை பயங்கரமாக தான் இருக்குது. இடமே பயங்கரமாக இருக்குங்க. இது நம்ம மேலே போகிறதுக்கு வழி. இங்கே நம்ம கோயில் இருக்குது பாருங்கள், கோயிலுக்காண்டி அம்புக்குறி போட்டிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி. காட்டு மாடு தானே
ஆமாம் இல்லை இந்த மாட்டோட கொம்போட அமைப்பு பார்த்தீங்களா, இந்த இது வந்து கண்டிப்பாக காட்டு மாடாக தான் இருக்கும். எல்லா சாமியும் பார்த்துட்டு அப்படியே போவோம். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா நம்ம வந்து காவல் தெய்வங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மலை ஏறும்போது அந்த காவல் தெய்வங்களை வணங்கிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லை, நம்மளுடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்காக பார்டரில் வெயில் மழை குளிர் எதையுமே கண்டுக்கிறாம நம்மளுக்காக அங்கே இருக்கிறாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள் அவங்க எல்லாம். அதே மாதிரி அப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லை காவலர்கள் இவங்க எல்லாம் கருப்பசாமி, ஆண்டிமுனி, இடும்பன், இப்படி நிறைய பேர்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் அவங்கவுங்க எல்லைகளை வந்து காப்பாத்திருக்காங்க. ஊர் எல்லைகளை, மலை எல்லைகளை வந்து காப்பாத்திருக்காங்க. ஸோ வந்து அது அப்படியே காலப்போக்கில் வந்து இறந்ததுக்கு அப்புறம் கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்களா நம்ம வணங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டுட்டு இப்போ மலை ஏறி மேலே நடக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ பசங்களோட அலெக்ஸோட நடையை மட்டும் பாருங்க, காமிக்கிறேன் பாருங்க. அலெக்ஸ் இங்கிட்டு பாரு. டடான் 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 வேற மாதிரிங்க. வாங்க போவோம் ஜாலியாக. நல்லா இருக்கு, சுற்றி காடாக இருக்கா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கு. I always fought just to wear the crown. I'm off at these fucking clowns who were all taught they deserve an ounce. It's only worth it if you work for it. It's only worth it if you work for it. கைஸ், இது வந்து வாட்டர் ஃபால்ஸுங்க. நான் தண்ணி இருக்குன்னு நினச்சேன், பட் வந்து தண்ணி சுத்தமாக இல்லை. பார்த்து பார்த்து வேர்த்திருச்சு. தண்ணி வந்தால் விளாண்டுருக்கோம். இங்கிட்டிருந்து வந்துருக்குங்க, சரிதா? அப்படியே இந்த பாதையிலேருந்து அப்படியே வந்து இந்த பக்கத்து அப்படியே தண்ணி இறங்கி போயிருக்கு, கீழே இறங்கி போகுதுங்க. ஐயோ ஐயோ வேற மாதிரி பார்க்கலாம். வா, அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்க, இந்த இருக்கா? ஏய், பட்டாம்பூச்சி வேற லெவல் இருக்குங்க. அப்பா இங்கே வந்து பாருங்க, சூப்பராக இருக்கு. எங்க இயற்கையை பாருங்க, எவ்வளோ பெரிய பட்டாம்பூச்சின்னு. அழகா இருக்குடா, அந்த பட்டாம்பூச்சி கலராக இருக்கு. ஏகப்பட்டது தெரியுதுங்க. இது போகிற நம்ம மேலே போகிறதுங்க. நம்ம மேலே வரோம். இந்த பக்கத்து தண்ணி இருக்குங்க, மழை பெஞ்சா தண்ணி இருக்கும். தண்ணி நம்பினா வர முடியாதுங்க. ஒரு அட்வென்ச்சரை விரும்புகிற மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுவோம். மீதி படிப்புலாம் முன்னாடி அனுப்பி விட்டாச்சு. முன்னாடி போகட்டும், நம்ம பின்னாடி கடைசியாக எல்லாரையும் அனுப்பிச்சி வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நானும் அவனும் போயிட்டுருக்குங்க. எப்படி போலி போங்க. நல்லா பச்சை பசங்க நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஏய், இது எனக்கு காசை கொடுத்தே சொல்லாயிரா, நீங்கள் சொன்னல எனக்கு அதே. ஆயிஸ் அங்கே பாருங்கள், அந்த தெரியுதா? அதுதாங்க நாங்கள் போன ரெங்கமலை. நான் அலெக்ஸ் எல்லாம் போயிருப்போம். அந்த வீடியோவில் வேறு மாதிரி பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடி போலி. இங்கேருந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக தெரியுங்க ரெங்கமலைனா. அங்கேருந்து இப்படியே கொஞ்சம் நகண்டு இந்த பக்கத்து வந்தீங்கன்னா இது வந்து கொண்டரங்கி மலை. வேறு லெவலாக இருக்குது. ஐயோ, காற்றுனா அடி போலியாக தாங்க இருக்குது. கிரி வந்துட்ட எக்கோ அடிக்குதுங்க. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. அங்கேருந்து அலெக்ஸ் ஒரு வருங்கால பெரிய ஒரு ஃபோட்டோகிராஃபராக வர போகிறாரு. பாருங்க, பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் ஜாலியாக இருக்குங்க. பசங்க கூட வேறு வந்துட்டாங்களா நிறைய பேர், அதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னடா அப்புறமே வேறு மாதிரி உண்மையில் ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த இடத்துல இருக்கிறது தான் மழை நிற்காத மாதிரி எனக்கு இருந்துச்சு ஃபீல். அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கேன். அடி தூள் வேறு மாதிரி. நீங்கள் வந்து ஒரு வாட்ட பாருங்கள், பார்த்துட்டு என் கிரீவில் சப்மிட் பண்ணிட்டு அதை ஒரு கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குன்னு. கைஸ், நம்ம சேனல் வந்து 100K தடணுங்க. அதுக்காண்டி ஒரு சின்னது செய்வோம். என்னென்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 நம்ம சேனலில் 100K தட்டுருங்க. நம்பிக்கை இருக்குது. வாங்க போ. நல்லா காற்று ஜில்லு அடிக்குங்க. அப்பா, நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா இந்த தெரியுதா? அந்த உச்சியில் தான் நம்ம போக போகிறோங்க. சிவன் வந்து அங்கே தான் இருக்காருங்க. செம்ம ஒருத்துங்க. அப்பா, காற்று சவுண்டு கேட்கணும் வேற மாதிரி இருக்குது. வந்து பாருங்கள், உள்ளுக்குள்ள சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஃபீல். அது காற்று, நாங்கள் வந்த நேரத்தில் காற்று தான் ஜில்லுன்னு அடிக்குது. சூப்பராக இருக்குது. இரா வரப்போல என் கண்ணில் கர்மமாக விழுந்துடுறா. பாடுறா, இது கொடுத்துடா. இங்கே வர்றா. இல்லைடா, இது சொல்ல முடியும்.
டக்குனு எடுத்தான்டா அப்பா நீ மேப்பட்ட இருந்துச்சு மேப்பட்ட கண்ணை கசக்காதடா. கண்ணை கசக்கூடாது சவுந்துரு. அதான் எடுத்தாச்சு விடு. இல்லை ஏற்கனவே ரங்கமெல்லாம் கருவ இப்படி தான் ஒன்று விழுந்துச்சு. கண்ணை கசக்காத. நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறது திட்டுறாங்க அவ்வளோ. நல்லா இருக்குன்னு உண்மையே சொல்லக்கூட ஒரு பாட்டிக்கிறாங்க இல்லை சாதியை. சத்தியமா ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லை. அடி போலி பாருங்க எப்படி தான் இருக்கு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். சுற்றி காடுதாங்க. அப்பா செம்ம ஒருத்துங்க. கிரி வந்துட்ட ஃப்ரெண்ட்ஸ். கும்பப்புள்ளி கருப்பண்ணசாமி அவர்களை வணங்கிட்டு நம்மளுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மலையோட பாதி தூரம் நம்ம கடந்தாச்சு. மலையோட உயரம் 3500 அடி ஃப்ரெண்ட்ஸ். 2000 வருஷம் பழமை வாய்ந்த சிவபெருமான் மேலே இருக்காங்க. அவங்களுடைய பெயர் தான் தொப்பை சாமி. சரி வாங்க நம்ம அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஐயோ கண்குள்ளா காட்சியாக இருக்கும் போல எங்க இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. இதுதான் லைஃபுங்க. இப்படி வாழணும். அவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருந்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க. சந்தோஷமாக இருக்குங்க. காய்ஸ் பாருங்கள் இப்போ தாங்க இந்த காட்டை விட்டு மேலே எந்திரிச்சு வந்திருக்கோங்க. அந்த வியூவெல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. அப்பா என்னை சுற்றி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். காற்று சரியான காற்றுங்க. ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லைங்க. ஐயோடா காமிக்கிறேன் பாருங்க. வியூவை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. வா ஆனால் வேற லெவலுங்க ஒருத்து பாருங்க. செம அடி தூளுமோ ஒருத்து. ஆனால் வேற லெவலாக இருக்குங்க. ஒருத்து சரியான ஒருத்து. என்ன தம்பி ஒரு மாதிரியா கிடை முடியலண்ணே, ரொம்ப இழைக்குதுண்ணே. எப்படே சாமியை பார்ப்போம். வாடா வாடா வந்தாச்சுடா, பக்கத்தில் வந்தாச்சுடா. அவ்வளோ டயர்டாக இருக்கு. ஆமாண்ணே. ரைட் வா வா ஓடியா 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 ஓடியா. கட்டிடலாம், கட்டி தூக்கிடலாம். சரியா? தண்ணி இனி வேணுமாடா? சொர்க்கத்துக்குள்ளே இருக்கவங்க வாங்க வாங்க, தமிழ்நாட்டோட சொர்க்கத்தை பாருங்க வாங்க. நாங்கள் ஏறுவோம். இன்னும் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்க போகுதுன்னு தெரியலங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா இந்த மலையெல்லாம் வெட்டி தின்றுவாங்க. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க தலைவா. வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான இடங்கள். நீங்கள் ஒரு மலையில் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கிறேன். வேறு லெவல் ஒருத்துங்க. சரி அப்படியே மேலே ஏறுவோம். Lane fast, call it high speed. I've been working hard, yeah, I've been working nightly. If you think you'll win, ha, not fucking likely. I be taking shots, yeah, cold-blooded, icy. Watching numbers grow is what I call sightseeing. In the front row, run it up when they hype me. The follow. Guys, ஃபைனலாக நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. இவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிச்சது, இவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி எங்கள் பசங்களோட வந்தாச்சுங்க. உங்களுக்கு மணி சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். கட்டி போலி அவங்க எங்கள் பசங்க தான் மணி அடிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ காமிக்கிறேன் பாருங்க. அப்பா ஃபைனலாக வந்தாச்சுங்க. நந்தீஸ்வரர் ஐயா பார்த்துட்டு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு முடிஞ்சு போடுங்க. என் பசங்களோட பக்தியை பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியாக வந்து ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபுல் ஃபீலோடு நான் வந்து இந்த மலையை ஒட்டி இறங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு மலையிலையும் ஒரு அட்வென்ச்சரை வந்து நான் ஃபேஸ் பண்ணுறேன், ஒரு கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணுறேன், நிறைய சந்தோஷத்தை எடுத்துகிட்டு போகிறேன் வீட்டுக்கு. கண்டிப்பாக தொப்பை சாமி மலை வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத மெமரிஸை கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தொப்பை சாமி மலைக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து தண்ணி எடுத்து வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பருவதமலை, ரெங்கமலை, அப்புறம் வெள்ளையங்கிரி மலை மாதிரி இங்கே வந்து கடைகள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து வரும்போது தண்ணி, உங்களுக்கு ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்துருங்க. தயவு செய்து பிளாஸ்டிக்கை மட்டும் அங்கே போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ இதோட சுவாரஸ்யமாக சந்திக்கலாம். நன்றி. நான் உங்கள் கிரி. வேலா